அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கேசிங் சேனல். உங்களுடைய வெற்றி இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத யூகிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 83-15 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7962 7க்கு 8 9க்கு 3 பவர் 6க்கு 1 பவர் 2க்கு 5 பவர் சொல்லிட்டு 83-15 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்குது. 2 மணி கெஸ்ஸிங் டைமில் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்தது 2 அல்லது 4, சரிங்களா? 2 அல்லது 4 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மிஷின் நம்பர் இது இன்றைக்கி வந்த ரிசல்ட் 83-15. நம்ம இதுக்கு எந்த மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 83-15 நிர்மல் இன்றைக்கி 398 398 கட் நம்பரில் 3 அப்படிங்கிறது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி 8 அப்படிங்கிறது டி போர்டு பாஸ் ஆகிருக்குது. 950 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் 9, பி போர்டில் 5, சி போர்டில் 0 கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3, 1, 5, சரிங்களா? ஏ போர்டில் 3, பி போர்டில் 1, சி போர்டில் 5 அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்தபடியாக நம்மளுக்கு ஏபிசியில் பார்த்திங்கன்னா 992 748ன்னு கொடுத்துருந்தேன். 315 சம்மந்தமே இல்லை. நம்ம கொடுத்த கணிப்புக்கும் வந்த ரிசல்ட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை, சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து 4Dயில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4Dயில் வந்து நம்ம 8901ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அந்த டி போர்டில் 8க்கு 8 இறங்கி ஏ போர்டில் 3, சி போர்டில் பி போர்டில் 1, சி போர்டில் 5 அப்படி சொல்லிட்டு 315 இந்த இடத்துல ரிசல்ட் வந்துருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 9 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆல் போர்ட்லேயும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்த கணிப்புலையும் ரொம்ப சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நேரட்டாக நாளைக்குரிய கணிப்புகளுக்கு வந்துடுவோம். நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறதும். நாளைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து காருண்யா 672 21ஆம் தேதி 9ஆவது மாதம் 2024. நாளைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கொடுத்த கணிப்பில் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதனால் நாளைக்குரிய கணிப்புகளுக்கு நம்ம தேரில் போயிடலாம். நம்மளோட கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்க போகுது நாளைக்குரிய கணிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்துருவோம். இப்போ காருண்யா இதுக்கு முன்னாடி 671 நம்மளுக்கு எப்படி அடிச்சிருக்காங்க ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 5528 டி போர்டும் ஏ போர்டும் டபுள்ஸு. அதுக்கு முன்னாடி 7ஆம் தேதி டி போர்டும் சி போர்டும் டபுள்ஸ், டிசி டபுள்ஸ் வந்தது. அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா டிபிஏ அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக வந்திருக்குது 28 பிசி. இதில் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காரணியால் 85. அதுக்கு முன்னாடி நான் நிர்மலுக்கு 95க்கு இங்கே -1 85 அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயாவுக்கு 75 அடிச்சிட்டாங்க. இது எப்படி 6ஆம் தேதி நிர்மல்லேருந்து ஆரம்பித்து 95 85 75 அப்படி சொல்லிட்டு 3 நாளுமே சி போர்டில் 5ங்கிறது அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே 9 8 7 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு 7, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 6 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த வாரத்தில் இவங்க இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வருவாங்களா, இல்லை இந்த சி போர்டில் 5 5ன்னு வந்தது மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு 1 வந்திருக்குது பி போர்டில் ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது இந்த 5 5ன்னு 3 நாள் வந்தது, பி போர்டில் 1 1 1ன்னு 3 நாள் வந்தாலும் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இந்த இடத்துல 9 8 7ன்னு வந்தது. இந்த இடத்துல இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5, அந்த 5க்கு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா 5க்கு அப்படியே கீழே 5 கீழே அப்படியே 4 3 2 அப்படி சொல்லிட்டு போனாலும் போகலாம். ஒரு வேளை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்குது. நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நண்பர்களே, சரிங்களா? இதுதான் பேட்டர்னு. இதுக்கு முன்னாடி காரணியால் அடித்த ரிசல்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 55 28 அடிச்சிருக்காங்க, அது 14ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி 7ஆம் தேதி 53 85ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ இது 2 தான் வந்து அவங்க கெஸ்ஸிங்கில் அடித்தது, அதாவது ரிசல்ட் வந்தது. ஸோ நம்ம வந்து எதை வச்சு நம்ம பேட்டர்ன் எடுக்க போகிறோன்னா அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கும் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. 83-15 இன்றைக்கி 8 3 1 5 1 2 3 4 5 அப்படிங்கிற பேட்டர்னில் வரல, கொஞ்சம் பவர் நம்பராக தான் வந்திருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே, சரிங்களா? இந்த பேட்டர்னை நீங்கள் மறக்காமல் நீங்கள் உங்களோட கணிப்பில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி காரணியா என்னென்ன ரிசல்ட் வந்திருக்குங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? அதையும் நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கணிப்பில் நாளைக்கு காரணியா 672 21ஆம் தேதி. அதே மாதிரி தான் ஏபிசியில் ஒரு 3 செட்டு, 4Dயில் ஒரே ஒரு செட்டு, ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிற மாதிரி 2 செட்டு மட்டும் கொடுக்குறாமா. பார்க்கலாம் நம்மளுக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற கணிப்பில் நம்மளுடைய கெஸ்ஸிங் இருந்தாலும் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வரக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்து
ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், இது எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்களுடைய கணிப்புகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்பர்களே, சரிங்களா? 21ஆம் தேதி, அதாவது நாளைக்கு சனிக்கிழமை, காருண்யா 672 இதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? 672 சரியா? இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 83-15 ஓகேவா? இதில் நேற்று இந்த கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தால் நம்மளுக்கு வந்து இதில் வந்து 8க்கு 8 இறங்கியிருக்குது, 7க்கு 3, 5க்கு 1, இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4க்கு நம்மளுக்கு வந்து 5 அப்படிங்கிற மாதிரி 315 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம 83-15 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கு, ஓகேவா? இப்போ நாளைக்கு எப்படி கணிப்புகள் இது வரப்போகுது, எப்படியெல்லாம் இதில் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சும்மா சுருக்கமாக ஏபிசியில் 3 செட்டு, 4டியில் ஒரே ஒரு செட்டு, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 செட்டு மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறோம். நம்ம நிறையா நம்பர்ஸ் நம்ம எதுவுமே கொடுக்கறது இல்லை, சரிங்களா? சரி நண்பர்களே, இப்போ வந்து எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நாளைக்குரியது சரி. இதில் ஒரு முக்கியமான நம்பராக 889 ஏபிசியில் ஒரே ஒரு செட்டு, அதாவது 3க்கு 8, 1க்கு 8, 5க்கு 9 இது என் கணிப்பில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியா? 3க்கு 8, 1க்கு 8, 5க்கு 9 ஏபிசியில் நம்மளுக்கு வாய்ப்புகள் வரலாம். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 3ல் வந்து நம்மளுக்கு 3க்கு 8, 1க்கு 8, 5க்கு அப்படிங்கிறது 8. ஒருவேளை ட்ரிபிள்ஸாக நாளைக்கு ட்ரிபிள்ஸும் வரலாம், கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏபிசி 889 என்னோடய கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த பேட்டர்ன் எப்படி நம்மளுக்கு வருது, இது இன்றைக்கி ரிசல்ட் வருது. நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த மாதத்தில் ட்ரிபிள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எப்போவுமே எப்படி யோசிப்போம்னா, இதில் என்ன பெண்டிங் நம்பர், எந்த நம்பர் பெண்டிங்கில் வராமல் இருக்குது அப்படிங்கிறதான் நார்மலாக எடுப்பாங்க. இருந்தாலும் நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள்ஸில் என்ன நம்பர் என்ன வராமல் இருக்குது அப்படிங்கிறத நான் எடுப்பேன், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? டபுள்ஸில் என்ன மாதிரி நம்பர்ஸ் வந்து இங்கே வராமல் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்ப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல 00 இங்கே வந்திருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 00 வந்திருக்கு, ஓகேவா? இது 2 தடவை ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வேறு எதுவுமே டபுள் நம்பராக வரலை. அதாவது ஏபியில் ஈக்குவலான டபுள் நம்பர் எங்கேயுமே இல்லை, ஓகேங்களா? நான் இப்படி தான் கணிப்பு எடுப்பேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 05 75க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 72 அடிச்சிருக்காங்க, 72 ஏற்கனவே அடிச்சாச்சு, 75 அடிச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 93, 29, 38, 97, 93, 97, 27, 46, 97. இந்த பாருங்கள், திரும்பி ஒரு முக்கியமான விஷயமாக நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதில் இருக்குது. 00 அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை வந்திருக்குது, 97 அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை வந்திருக்குது. அப்படிங்கும்போது இதில் நான் பெண்டிங் நம்பராக எடுத்துக்கக்கூடிய நம்பர் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. கண்டிப்பாக நாளைக்கு போர்டில் 8 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா அக்ஷயாவில் நம்மளுக்கு வந்து 1ஆம் தேதி 8 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வரிசையாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் எங்கேயுமே 8 வரலை, சரிங்களா? ஏ போர்டில் நாளைக்கு கண்டிப்பாக 8 அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு 3. ஸோ இதெல்லாம் இந்த போர்டில் கணிப்பில் பார்த்தாலே எங்கேயுமே 8ங்கிறது இல்லை. அதனால் 8 வந்து ஏ போர்டில் நாளைக்கு காருண்யா 672 21ஆம் தேதி நாளைக்கு 8 அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பி போர்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் 060329876124505 505 இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5051, ஓகேவா? 5051 அப்படின்னா இந்த இடத்துலையும் இதில் ஒரு முக்கியமான விஷயமாக 0க்கு 6 பவர், 0க்கு 3 பவர், 2க்கு 9 பவர், 8க்கு -1 7, 7க்கு -6, 7க்கு 1 பவர், 2க்கு 2 சேமு, 4 + 1 5, 0க்கு 5 அப்படிங்கும்போது நாளைக்கும் பவர் நம்பர் கண்டிப்பாக வரும். அது இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி உதாரணத்துக்கு பி போர்டில் இன்றைக்கி 1 அப்படிங்கும்போது 1க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஏபி 88 உங்கள் கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? அப்படியும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த 88 இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இந்த 0734
திருப்பி இந்த இடத்துல நாளைக்கு ஒரு வேளை 0 வந்தாலும் ஒரே ஒரு சான்ஸாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படிங்கும்போது அப்படி ஒரு கணிப்பு வச்சுங்க. 1 பி போர்டில் 1க்கு 8ன்னு பவரில் வரலாம், இல்லை 1க்கு 6ன்னு பவரில் வரலாம். இதுதான் ட்ரிக், இதுதான் சின்ன க்ளூ அப்படின்னு சொல்லப்போனால் இது தான். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 இன்றைக்கி 5 அப்படிங்கும்போது நாளைக்கு 6 வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க. வரிசையை அப்படி கொண்டு வருவானான்னு என்றைக்குமே நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் வைப்பாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நாளைக்கு வந்து அதில் சி போர்டில் ஃபுல்லாக பவர் 5க்கு பவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 5க்கு இந்த இடத்துல இன்றைக்கி ரிசல்ட் 5க்கு 8 பவர் இல்லை 5க்கு 9 பவராக வரலாம். இவ்வளோ தான் நண்பர்களே, சரிங்களா? ஏபியில் 88 ட்ரை பண்ணுங்கள். ஏசியில் ஒரு முக்கியமான நம்பர்னு பார்த்தா 08 ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் 0, சி போர்டில் 8 முடிஞ்சு போச்சா? அடுத்தது பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல முக்கியமான நம்பர் 89 என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான செட்டு கொடுத்தா எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏபிசியில் நம்மளுக்கு சிங்கிள் செட்டில் 149 இருக்குது. அதாவது 3க்கு 1, 1க்கு 4, 5க்கு 9 ஃபுல்லாக பவராக தான் நாளைக்கு கண்டிப்பாக இறங்கும். அதாவது ஒன்று இப்படி டைரக்ட் பவர் கிராஸ் பவரில் எடுத்தான்னா இந்த ஏபிசி 889 வரும். இல்லை பவர் நம்பருக்கு கிராஸ் நம்பரை வேறு ஆப்போசிட் நம்பராக எடுத்தான்னா 3க்கு 1 பவரில் இருக்குது, 1க்கு அதாவது 6, 7, 8 கிராஸாக பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பவரில் வரும். அதாவது கணக்கு அப்படி தான் வரும். அப்படிங்கும்போது 149, 3க்கு 1, 1க்கு 4, 5க்கு 9, 149. அப்படி இல்லைனா 053, 3க்கு 1 3க்கு 0, 1க்கு 5, 5க்கு 3, 053. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 4Dயில் ஒரே ஒரு செட்டு மட்டும் சொல்லுப்பா அப்படின்னா ஒரே ஒரு செட்டு தான். நம்ம நிறையாவே கொடுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டேன். 4D சிங்கிளை பொறுத்த வரைக்கும் 2020 இன்றைக்கி நிறையா மக்கள் வந்து எதிர்பார்த்தவே மாட்டீங்க. இன்றைக்கி 83-15ன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அதனால் அது மாதிரி எதிர்பாருங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 4D சிங்கிள் செட்டில் 2020 இன்றைக்கி டி போர்டில் 8, 8க்கு 2, ஏ போர்டில் 3, 3க்கு 0, பி போர்டில் 1, 1க்கு 2, சி போர்டில் 5, 5க்கு 0. 2020 உங்கள் கணிப்பில் இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கணிப்பில் இருக்குது. நாளைக்கு 0வும் சரி 5 சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பராக ஆல் போர்டில் என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஆல் போர்டில் 0 அல்லது 5 4Dயை பொறுத்த வரைக்கும் 2020 அப்படி சொல்லிட்டு நம்மளோட கணிப்பில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஏபிசியில் நம்ம இங்கே சொன்ன மாதிரி 149, 053. இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி 889, 3க்கு 8, 1க்கு 8, 5க்கு 9 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, ஒரு சின்ன ட்ரிக்காக இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்ரிக் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து 315ன்னு கிளாஷ் ஆகுதா அப்படின்னு பார்த்தா கிளாஷ் ஆகுது. அது என்னுடைய கணிப்பில் ஒத்து போகுது. அது எப்போ அப்படிங்கிறத காமிச்சிட்றேன். ஜனவரி மாதம் என்னடா நாளைக்கு அடிக்கக்கூடியது காருண்யா, நீ சம்மந்தமே இல்லாமல் ஸ்ரீசக்தியை காமிக்கிறேன்னு சொல்லாதீங்க. இப்படி தான் இதுலேருந்து தான் ஒரு நம்பராக சுட்டு ரிசல்ட் வருது. அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2ஆம் தேதி ஹாப்பி நியூ இயர் கொண்டாடி அடுத்த நாள் ஸ்ரீசக்தி 314 இந்த இடத்துல இருக்கிறத நோட் பண்ணிக்கிங்க. என்னோடய கணிப்பில் வர்றதை சொல்கிறேன். இதில் 314 இருக்குங்களா, 888, 889. நான் இதை பார்க்கவே இல்லை. நான் கணிப்பு எடுக்கும்போது ஒரு எதர்ச்சியாக இதை பார்த்தது தான். ரைட்டு, ஓகே, நம்ம கெஸ்ஸிங்கில் இதுலேயும் அதாவது கரெக்டாக உட்காருதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணிப்பில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. 889 இதுதான் நான் சொல்கிற ட்ரிக்கு. அதே மாதிரி நம்ம இங்கே கொடுக்குற கணிப்புகள், நம்ம கொடுத்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு படிப்பு சம்மந்தமாக, இந்த என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் சம்மந்தமாக மட்டுமே இதை நம்ம கொடுக்குறோம். இந்த காணொலியில் நம்ம வந்து எதையும் ஊக்கப்படுத்தவில்லை. சூதாட்டமோ இல்லை எதுவுமே நம்ம வந்து எதையுமே ஊக்கப்படுத்தவில்லை. இது ஒரு பொழுதுபோக்கிற்காக மட்டுமே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த கணிப்புகள் அனைத்தும் உங்களுடைய கணிப்பில் இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி நம்ம சொல்கிற தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வெற்றி என்பது கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா வரும். அதற்கு என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கேர்ஃபுல்லாக உங்களுடைய கணிப்பில் இருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் நண்பர்களே. நாளை வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.